நாம் நினச்சா எதை வேணால் செஞ்சுருவோம், நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈகோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு முயற்சிகளை செய்வீர்கள், புதிய வேலை வாய்ப்புகளை தேடுவீர்கள். இந்த புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஆனால் அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியுமா? இல்லைன்னா வேலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், வேலையை விட்டு வேற வேலை தேடக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிரும்பா. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். சில நேரத்தில் கீழ்நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு பிரச்சனையையும் கொடுப்பார்கள். அவர் புத்திரகாரகனாக இருந்தாலும் அந்த இடத்தை பார்த்தவர் சனி பகவான், 5ஆம் இடத்தை பார்வையிட்டவர் சனி பகவான். அதனால சனி பகவான் தடைகளை கொடுத்தார். இப்போ சுகமான ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது. ஆஸ்ட்ரோவெட்டின் தனுசு ராசி நேயர்களே, அன்பு வணக்கம். தனுசு ராசி மண்டலம் இதை ஆளுகின்றவர் குரு. குரு பகவான் என்று சொன்னால் அனைவருக்கும் நல்ல ஒரு வழிகாட்டி. அதே நேரம் குரு பகவான் என்று சொன்னால் அனைவருக்குமான வழிகாட்டியா அல்லது அவரை அவர் வழிநடத்தி கொள்ள முடியுமா என்பதை சந்தேகமான ஒரு விஷயம்தான். 3ஆம் இடம், 2ஆம் இடம், இதற்கு அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் இப்பொழுது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு, அதாவது குரு பகவானினுடைய இன்னொரு வீடான மீனராசி மண்டலத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறார். சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 29/2025 அன்று மீனராசி மண்டலத்திற்குள் பிரவேசித்து அங்கே ஜூன் மாதம் 2027 வரை வீற்றிருக்கிறார். அவர் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தையும், அதே நேரம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும், 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னபாவத்தையும் அல்லது ராசி ஸ்தானத்தையும், தனுசு ராசி மண்டலத்தையும் அவர் பார்வையிடுகிறார். அவ்வாறு இவர் பார்வையிடக்கூடிய இந்த தருணம் இந்த தனுசு ராசி மண்டலக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல கல்வி கேள்வி ஞானத்தில் நீங்கள் சிறந்தவராக இருந்தாலும் சனி பகவான் உங்களை சிறக்க வைக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவருடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதே மிக மிக அற்புதமான பார்வை. அப்போ படிப்பு ஞானம் இவையெல்லாம் உங்களுள் இருந்தாலும் பெரிய பிரச்சனை சோம்பேறித்தனம், சோம்பல். நாம் என்ன காரியம் செய்ய போகிறோமோ எல்லா காரியத்தையும் கடைசி நேரம் வரைக்கும் வச்சிருந்து செய்கிறது. நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஈகோ, நாம் நினச்சா எதை வேணால் செஞ்சுருவோம், நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈகோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள்ளே வந்துடும். அதே நேரம் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, பகல் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவீங்க, நைட்டில் பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களாம் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் செய்ய மாட்டீங்க. உங்களுக்காக தோணி தான் சில காரியங்களை செய்யணும். அப்போது இது மாதிரியான நேரத்தில் நமக்கு எங்கே இந்த பிரச்சனைகள் வருது? படிப்பு கெட்டு போயிடுதா? ஸ்கூலில் போய் நீங்கள் தூங்கினீங்கன்னா, காலேஜில் போய் நீங்கள் தூங்கினீங்கன்னா, காலேஜில் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தால் உங்களால் எப்படி அந்த படிப்பு இல்லை கிரகிச்சிக்க முடியும்? அப்போது படிப்பு கெடுது. நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், சோம்பல் தனத்தை விட்டுறணும். அதே நேரத்தில் பாடியில் அதிகமாக ஃபேட்டு போடும்,
கொழுப்பு சக்தி ஏறும். குரு பகவானால கொழுப்பு. இப்போ சனி பகவானுடைய பார்வை அங்கே விழுறது. நீங்கள் ஏற்கனவே நல்லா சாப்பிடுவீங்க, இந்த நேரத்தில் நல்லா தூக்கமும் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடியில் கொழுப்பு ஏறிடும். அப்போது வெயிட் அதிகமாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வீண் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போது நீங்கள் ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு முயற்சிகளை செய்வீர்கள், புதிய வேலை வாய்ப்புகளை தேடுவீர்கள். இந்த புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஆனால் அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியுமா என்றால் அங்கே தான் சனீஸ்வர பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுகிறார், 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அந்த இடத்துல அவர் கை வைப்பார். ஏன்னா தொழில நீங்கள் சூப்பர். உங்களை மாதிரி அறிவுபூர்வமாக வேலை செய்யக்கூடிய நபர் யாரும் இல்லை. உங்கள்கிட்ட பலர் வந்து அறிவுரை கேட்பார்கள், ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் அறிவுரை கேட்க மாட்டீர்கள். நீங்கள் பலவான், புத்திவான், ஒவ்வொரு சக்தியை இயக்கக்கூடிய சக்தி நீங்கள். ஆனால் யார் தப்புனாலும், அண்ணன் தம்பி செய்கிறது தப்புனாலும் எடுத்து சொல்லக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் உங்களுக்கு சில காலகட்டங்களில், இந்த பயிற்சி காலகட்டங்களில் சில நேரங்களில் யானைக்கும் அடிசரக்கும் என்று சொல்வது போல் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தொழிலில் பிரச்சனை வந்தால், வேலை செய்கின்ற இடத்தில் பிரச்சனை வந்தால் எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் வெளியிலிருந்து வரக்கூடிய பணம், இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கடன், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வியாதிகள் மாத்திரமல்ல, வெளியிலிருந்து நமக்கு வர வேண்டிய பணம். நம்மகிட்ட யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க, நாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அடுத்தவங்களுக்கு கீழே, அப்போ அவங்க நம்மளுக்கு பணம் தரணும், சம்பளம் தரணும். இந்த விஷயங்கள் தடைப்படுறது. அப்பொழுது நம்மளுக்கு சரியான நேரத்தில் சில காலகட்டங்களில் சம்பளம் கிடைக்காது, லேட்டாக கிடைக்கும். இல்லைன்னா வேலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வேலையை விட்டு வேலை தேடக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிரும்ப்பா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. எப்பயும் கையில் ஒரு தொழிலை, ஒரு வேலையை கற்று வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். குழந்தை இல்லாமல் இருந்தவங்க இத்தனை நாள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்தார். குரு பகவானே புத்திரக்காரர்கள் தான். உங்களுடைய லக்ன அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது தனுசு ராசி மண்டலத்தினுடைய அதிபதியே குரு பகவான் தான், பொன்னர் தான். அவர் புத்திரக்காரகனாக இருந்தாலும் அந்த இடத்தை பார்த்தவர் சனி பகவான், 5ஆம் இடத்தை பார்வையிட்டவர் சனி பகவான். அதனால் சனி பகவான் தடைகளை கொடுத்தார். இப்போ சுகமான ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது. அதாவது சந்தான பாக்கியம் கிடைக்கும், ஆனால் சுகஸ்தானம் கெடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை வந்துடும், உங்கள் தூக்கம் கெடும். குழந்தை யார் பார்த்துக்கிறது? நீங்கள் தானே பார்த்துக்கணும். அப்போ உங்கள் தூக்கம் கெடும் இல்லையா? அதுதான் இது. ஸோ புத்திரபாக்கியம் இருக்கும், சுகஸ்தானம் இருக்காது. இந்த சுகஸ்தானம்ங்கிறது நல்ல அயனசயன போகமும் சேர்ந்தது தான், நல்ல தூக்கமும் தான், நம்ம கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் தான். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதில் நாம் தூக்கம் இல்லாமல் இருந்தால், உடல் ரோகத்தை எடுத்துகிட்டு வந்தால் புத்திரபாக்கியம் எப்படி கிடைக்கும்? அப்போது சரியான முறையில், சரியான வேளையில், சரியான உணவுகளை உண்ண வேண்டும். ஏன்னா நீங்கள் சாப்பாட்டு பிரியர், உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவீங்க. அப்படி நீங்கள் சாப்பாட்டு பிரியராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இப்போது வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், நிதானமாக இருங்கள். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கா? கவலையப்படாதீங்க, அதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். பஞ்சாயத்துக்கள் மூலமாக தீர்வு கிடைக்கும். எப்படியாவது யாராவது ஒருத்தவங்க உதவி செய்ய வருவாங்க. உங்களை விட
கீழ்நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். சில நேரத்தில் கீழ்நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு பிரச்சனையையும் கொடுப்பார்கள். 10ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் களத்திரஸ்தானம். சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு தடைகளும் உண்டாகும். இத்தனை நாள் காதலித்தவர்கள் அல்லது உங்களை கரம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமாக 2-2.5 வருஷ காலமாக கருத்து வேறுபாடுகள் நிறையாக இருந்து பிரிந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது ஒன்று சேர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அது நடைபெற முடியாமல் சூழ்நிலைகள் அமைந்துவிடும். ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிடும். புதிய காதல் மலரும். புதிய விஷயங்கள் தோன்றும். காதலில் இருந்த தடைகள் விலகும். கருத்து வேறுபாடுகள் விலகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கம் உண்டாகும். அந்யோன்யம் இருக்கும். ஆனால் இந்த பணம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய விஷயங்கள் வறுமையையும் கொடுக்கிறபடியால் கணவன் மனைவி இடையே அவ்வப்பொழுது உரசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை தேவை. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, அதே நேரத்தில் வெளிவட்டார தொடர்புகள் இவற்றை நீங்கள் விரிவுபடுத்துவதும் அவற்றில் நீங்கள் முன்னோடியாக திகழ வேண்டும் என்றால் உங்களிடத்திலே பணிவு வர வேண்டும். பெரியவர்களிடத்திலே அறிவுரைகளை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் என்ற அகம்பாவத்தை விட்டொழிக்க வேண்டும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது தான். அதனால்தான் விட்டுருங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சனி பகவான் தான் 4ஆம் இடத்துல தானே சார் இருக்கிறார். அப்படின்னா நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் எங்கே பிரச்சனை வரும்? நம்ம அகம்பாவத்தை காமிக்கிறது மூலிமா பிரச்சனை வரும். நம்மளுடைய வேலையை நம்ம வெளியிலேருந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சால் தான் பணம் வரும். அப்படி வேலை செஞ்சால் பணம் வருங்கிற பட்சத்தில் அங்கே போயிட்டு நம்மளுக்கு இவ்வளோ படிப்பு தெரியும், நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக நம்ம பேசினோன்னா, அகம்பாவத்தோடு பேசினோன்னா, ஈகோவோடு இருந்தோன்னா அவங்கக்கிட்டே நம்மளுக்கு எப்படி பணம் வரும்? இதனால தான் அந்த ஈகோவை விட்டுருங்க. அனைவரிடத்திலும் கொஞ்சம் பணிஞ்சு போங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால மந்த நிலைமையிலேருந்து வெளில வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இருந்தாலும் அதை வாங்கும் பொழுது தடைகள் ஏற்படும். அதனால் உங்கள் பேரில் வண்டி வாகனங்கள்லாம் வாங்காதீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை தயவு செய்து பார்த்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டால் உங்களுக்கு சிறப்புகள் சேரும். நன்றி, வணக்கம்.